रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நமக. வணக்கம். மருத்துவ ஜோதிடம் பற்றி பார்த்தோம். போன வீடியோவில் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம கிரகங்களை பற்றி பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே பாயிண்ட்டை சொல்கிறேன். நான் எந்த ஜாதகம் எடுத்தாலும் இந்த 2 கிரகம் சேர்ந்து இருந்ததுன்னா இந்த வியாதி அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். ஓகே, முதல்ல நம்ம சனி சுக்கிரன் பற்றி பார்ப்போம். சனியும் சுக்கிரனும் சரி, சனி சுக்கிரன்கிறது ஒரு விதத்தில் பார்த்தா செல்வ செழிப்பு கொடுக்கும், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. ரெண்டுமே நட்பு கிரகம். ஓகே, ஒன்றுக்குள்ள ஒன்று ரெண்டுமே நட்பு கிரகம். இதெல்லாம் நம்ம அந்த சனி சுக்கிரன் சேர்ந்தால் வருமானத்தில், செல்வத்தில், வசதி வாய்ப்புகள் பெறுகிறதுல எப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம அது கொடுக்குமானா கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் சனி சுக்கிரன் சேர்ந்தால் எப்படி செல்வம் வரும்னா, சனி பெருமாள் மகாவிஷ்ணு, அதுதான் சனி. சுக்கிரன் மகாலட்சுமி. பெருமாளும் லக்ஷ்மியும் சேர்ந்தால் எப்படி? ஒரு ஜாதகத்தில் சனி சுக்கிரன் இருந்ததுன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு மாறி மாறி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பெரிய பண கஷ்டம் அவங்களுக்கு பெருசாக இருக்காது. பெருமாளும் லக்ஷ்மியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அது. ஓகே, இது மாதிரி சனி சுக்கிரனுக்கு நம்ம நிறையா சொல்லலாம். அது தனியாக அந்த வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் பற்றி நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம வியாதியை பற்றி மாத்திரம் பார்ப்போம். சனி சுக்கிரன் சேர்ந்தா என்ன வியாதியை கொடுக்குது அப்படின்னா, சுக்கிரன்கிறது கண்ணு. சனியோடு சேரும்போது, சனி சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது கண்ணு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்தை கொடுக்குது. பார்வை குறைபாடு, விஷுவல் இம்பேர்மெண்ட்டு, இந்த பார்வை குறைபாடை கொடுக்குது. நம்பர் 1. மாறுகண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 2. 3வது கால் வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கால் வீக்கம் வரும் 3வது. 4வது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆண்மை குறைபாடு, இம்பார்ட்டன்ஸு. ஒன்று அதில் இன்ட்ரெஸ்ட் குறையிறது, அல்லது ஓவராக மீடியம் கிடையாது, அதிகமான ஈடுபாடு இருந்தாலும் அது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது, அது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். இதுதான் சனி சுக்கிரன். இருக்கிற இடத்தை பொறுத்து இது மாறுபடுது. சனி சுக்கிரன் எங்கே இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பார்த்து அதை இருக்கிற இடத்தை பொறுத்து அது மாறுபடும். உதாரணத்துக்கு மேஷத்தில் சனி சுக்கிரன், சனியும் சுக்கிரனும் சேர்ந்து மேஷத்தில் இருக்கு. எந்த ஜாதகம் வேணாலும் எடுங்க, மேஷத்தில் சனி சுக்கிரன், கண்ணாடி போட்டிருக்கேன்னு கேளுங்க. என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம், லக்னத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். மீனத்தில் இருந்தால் கூட கேட்கலாம். மீனத்தில் சனி சுக்கிரன் இருந்தால் கூட ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கண்டிப்பாக கண் பார்வை குறைபாடு உண்டு. அதுவும் கோச்சார சனி இங்கே போகும்போது, அது வரைக்கும் இல்லைன்னா கூட இந்த டயத்தில் கண்டிப்பாக அவங்க ஐ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். வயசானவங்களாக இருந்தால் ஐ சர்ஜரி, கேட்ராக்ட் ஆப்ரேஷன், இது எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இது மேஷத்தில் சனி சுக்கிரன் இருக்கும்போது, கோச்சார சுக்கிரனோ கோச்சார சனியோ அங்கே போகும்போது இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும், இருக்கிற இடத்த பொறுத்து. அதே மாதிரி மாறுகண்ணு சொன்னேன் நான், ஸ்குவின்டைஸ், மாறுகண்ணு குறைபாடு. மாறுகண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒரு சனி சுக்கிரன் இருக்கவங்க அத்தனை பேருக்கு மாறுகண்ணு இருக்குமான்னா கிடையாது. குழந்தை பிறக்கும்போது சனி தசையோ சுக்கிர புக்தியோ நடந்தால், பிறக்கிற நேரத்தில் சனி நட்சத்திரத்தில் பிறந்து சுக்கிரனுடைய புக்தி நடக்குது, அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்து சனியினுடைய புக்தி நடக்குது. பிறக்கிற நேரத்தில் சனி தசை சுக்கிர புக்தி, இல்லாட்டி சுக்கிர தசை சனி புக்தி. ஜாதகத்தில் சனி சுக்கிரன் சேர்ந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அது மேஷத்துலேயோ மீனத்துலேயோ இருக்குது, அது எங்கே வேணால் இருக்கலாம், மோஸ்ட்லி இங்கே இருக்குது.
அந்த மாதிரி டயத்தில் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை வச்சே சொல்லலாம் குழந்தைக்கு மார்கன் இருக்காங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சனி சுக்கிரன் சேர்ந்தால் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ எங்கே இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது இங்கே சனி சுக்கிரன் இருக்கு. இங்கே சனி உச்சம் சுக்கிரன் ஆட்சி ரெண்டுமே சுக்கிரனுடைய வீட்டில் இருக்குது. சனி ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கணும். தனக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமான சுக்கிரனோட சேர்ந்து இருக்கு, ப்ளஸ் நட்பு வீட்டில் இருக்கு. இருந்தால் கூட இந்த சனி சுக்கிரன் யூரினல் சம்பந்தமாக கிட்னி சம்பந்தமாக பிரச்சனைகளை கொடுக்கும். இதை தாராளமாக, ஏன்னா இது வந்து யூரினல் ரிலேட்டடாக யூடிஐ இவங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும் அடிக்கடி. ஸோ அதுவும் இப்போ கோச்சார கேது இங்கே போயிருக்கும் போதெல்லாம் அது சம்மந்தமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. எந்த ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் இதை செக் பண்ணலாம். சனி சுக்கிரன் சேர்ந்து துலாமில் இருக்கும்போது யூரினரி ட்ராக்ட் சம்மந்தமான இன்ஃபெக்ஷனை கொடுக்கும், கிட்னி சம்மந்தமான தொந்தரவுகளை கொடுக்கும். இங்கே விருச்சிகத்தில் இருக்க சனி சுக்கிரன், விருச்சிகம்ங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இது எல்லாமே காலபுருஷனத்தை வச்சு தான் சொல்கிறேன் நான். அதனால தான் நான் நீங்கள் லக்னத்தை மறந்துருக்கேன் நான். இது வந்து காலபுருஷனுக்கு முதல் தலைங்கிறது நீங்கள் ஃபேஸின்னு சேர்த்து சொல்லலாம். இந்த இடத்துல சனி சுக்கிரன் இருந்து கண் ப்ராப்ளம் இருக்கிறத நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஓகே, இது ஒன்று. கண்ணே நீங்கள் சொல்லலாம், இது வலது கண்ணு, இது இடது கண்ணு கூட சொல்லலாம். மீனத்தில் இருந்ததுன்னா இடது கண்ணு, எந்த கண்ணும் கூட நீங்கள் துல்லியமாக சொல்லலாம். அந்த கிரகத்தை வச்சும் சொல்லலாம், அந்த நட்சத்திரத்தை பாதத்தை வச்சும் சொல்லலாம். ஓகே, இது ஒன்று. இங்கே இருந்ததுன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். இது கிட்னி ரிலேட்டடான தொந்தரவுகளை கொடுக்கும். இது ஜெனிட்டல் ஆர்கன், பிறப்பு உறுப்பு சம்பந்தமான இடத்துல சனி சுக்கிரன் சேர்ந்துருக்கு. ஆண்மை குறைபாடை கண்டிப்பாக கொடுக்கும். ட்ரீட்மெண்ட்டை எடுத்தால் தான் அவங்களுக்கு சைல்டு பர்த்துங்கிறது நீங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை என்ன கிரகம் பார்க்குது, குரு எப்படி இருக்குது, இதெல்லாத்தையும் வச்சு நீங்கள் சைல்டு பர்த்தை சொல்லுவீங்க. இங்கே இருக்கிற சனி சுக்கிரன் தொந்தரவை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சிகத்தில் இருக்கிற சனி சுக்கிரன் கண்டிப்பாக தொந்தரவு, ஆண்மை குறைபாடை கொடுக்கும், டிஸ்இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். மோஸ்ட்லி டிஸ்இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். இல்லையா இன்ட்ரெஸ்ட் ஓவராக இருக்குன்னா அது பர்வெக்டடாக இருக்கும். ஓகே, பொருந்தாததாக இருக்கும். இங்கே கும்பத்தில் சனி சுக்கிரன் சேர்ந்துருக்கு. இது வந்து இந்த காஃப் மசில், இந்த இடம் இங்கே தையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லலாம். தை, அப்புறம் இந்த முழங்கால் கீழே இந்த பக்கம் ஃபுல்லாகவே சொல்லலாம். இந்த சனி சுக்கிரன் காலில் வீக்கத்தை கொடுக்கும். சனி சுக்கிரன் சேர்ந்துருக்கும் போது கால்களில் வீக்கத்தை கொடுக்கும். கூட ராகுக்கு எதுவும் சேர்ந்தா, இல்லை வேறு ஏதாவது கிரகம் சேரும்போது, ராகுக்கு எதுவும் சேர்ந்ததுன்னா, இல்லை ராகுக்கு எது தொடர்பு வரும்போது, இல்லை இது ரெண்டுமே சேர்ந்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குது, சதயத்தில் இருக்குன்னு வைங்க, அது மாதிரி டயத்தில் வேரிகோஸ் வீன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கால்களில். ஸோ இந்த சனி சுக்கிரன் இந்த மந்திரம் தான் நம்ம பார்த்துருக்கோம். சனி சுக்கிரன் எங்கே இருக்கு, இதை வச்சு அது என்ன வியாதியை கொடுக்கும், இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இதில் நீங்கள் இன்னும் நட்சத்திர பாதத்தையும் சேர்த்து இன்னும் துல்லியமாக எந்த பகுதி, அதையும் நம்ம நட்சத்திர பாதம் நம்ம தனியாக பார்க்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாதத்துக்கும் வியாதி தனியாக பார்க்கலாம். இதை ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன வியாதிங்கிறத தாராளமாக சொல்லலாம். ஓகே, சனி சுக்கிரன் வியாதியை கொடுக்குதான்னா கொடுக்குது. இருக்கிற இடத்த பொறுத்து அந்த உறுப்பு பாதிக்கப்படுது. நீங்கள் கையில் இருக்கிற ஜாதகங்களில் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நன்றி. ஓம் நமோ பகவதே ருத்ராய.